மறைந்தார் போப் ஆண்டவர். கலங்கி துடிக்கும் கத்தோலிக்க திருச்சபை. கோடிக்கணக்கானோர் அஞ்சலி. யார் இந்த போப் பிரான்சிஸ்? கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் தனது 88 வயதில் காலமானார். போப் பிரான்சிஸ் இயற்பெயர் கோர்கே மாரியோ பெர்கோலியோ. 1936ஆம் ஆண்டு பிறந்தவர். கத்தோலிக்க திருச்சபையின் 266ஆம் திருத்தந்தை. வாட்டிகன் நகரின் தலைவராகவும் உள்ளார். அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த இவர் புவேனோஸ் ஐரேஸ் உயர் மறை மாவட்டத்தின் பேராயராக பணியாற்றியவர். தென் அமெரிக்காவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை இவரே. மேலும் இயேசு சபையில் இருந்து திருத்தந்தை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபரும் இவர்தானா. 3ஆம் கிரிகோரிக்கு பின்பு கடந்த 1200 ஆண்டுகளில் ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை என்ற சிறப்பும் இவருக்கு உண்டு. 913ஆம் ஆண்டில் திருத்தந்தை லாண்டோவுக்கு பின்பு தனக்கு முன் இருந்த திருத்தந்தையரின் பெயரை தனது ஆட்சி பெயராக தேர்வு செய்யாத 2ஆம் திருத்தந்தை இவர். இவரது தாய்மொழி எசுப்பானியம். அவரது பெற்றோரின் பூர்வீக மொழி இத்தாலியம் மற்றும் லத்தீன், ஜெர்மன், ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளை நன்கு பேச அறிந்தவர். 1958ஆம் ஆண்டு பெர்கோலியோ இயேசு சபையில் புதுமுக துறவியாக சேர்கிறார். இயேசு சபை குருத்துவ கல்லூரியில் கல்வி பயின்று 1967ஆம் ஆண்டில் இறையியல் படிப்பை முடித்து இயேசு சபையில் குருத்துவ பட்டம் பெற்று இயேசு சபையினருக்கு ஆன்ம வழிகாட்டியாகவும் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குபவராகவும் பணியாற்றி உலகின் மிகப்பெரிய கத்தோலிக்க அமைப்புக்கு திருத்தந்தையாக உருவெடுத்தார். உலகம் முழுவதும் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், உலகத்தில் பசி பட்டினியால் மக்கள் அவதி உறுகின்ற நிலையை மாற்றிட இறைவனிடம் பிரார்த்தனை கூறுங்கள் என வலியுறுத்தி வரும் போப் பிரான்சிஸ் உடல்நிலை சரியில்லாமல் அண்மை காலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானது உலக அளவில் கிறிஸ்தவர்களிடையே ஆழ்ந்த இரங்கல்களை ஒருங்கே எழுப்பச் செய்திருக்கிறது.